AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. நாகப்பட்டினம் தொகுதியில் எந்த கட்சியில் யார் போட்டியிட வாய்ப்பு, பேசப்படும் பெயர்கள் என்னென்ன விளக்குகிறார் செய்தியாளர் மாதவன். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசப்படும் வேட்பாளர்களில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் முக்கியமாக பேசப்படுபவர் திருவாரூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளராக இருக்கும் வை செல்வராசு அவர்கள். இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னுடைய இளைஞர் பருவத்து முதல் தற்போது வரை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு பொறுப்புகளை வைத்துள்ளார். ஏற்கனவே ஒரு முறை திருவாரூர் மாவட்டத்தின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளராக இருந்தவர். மேலும் இவர் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருந்த பொழுது மூணாறிலிருந்து பிரிந்து 50 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடிய வெண்ணாற்றில் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்களை முற்றிலுமாக அளித்தவர். அந்த விதத்தில் விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றவர். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் பேசப்பட்டு வருகிறார். அவரும் ஒரு பட்டதாரி, மேலும் அவர் சிறந்த பேச்சாளர். அவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னுடைய இளமை பருவம் முதல் தற்போது வரை பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்துள்ளார். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு விவசாய சங்க தொழிலாளர்களுடைய மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார். அதிமுகவை பொறுத்தவரை நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த சுர்ஜித் சங்கர் பெயர் தான் பெரிதாக பேசப்படுகிறது. அவர் ஒரு தொழிலதிபர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக செயல்பாடு கொண்டவர். பல தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறார். அவர் இந்த முறை அதிமுக சார்பாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த கோபால், இவர் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்தவர். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த முறையும் இவருடைய பெயர் இங்கு பேசப்படும் வேட்பாளர் பட்டியலில் அடிபடுகிறது. அடுத்ததாக தாளைக்குடி சரவணன் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் கொடராச்சேரி ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைப்பில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். இவர் கடந்த முறை 2019இல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். அதனால் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாஜகவை பொறுத்தவரை பாஜக மாவட்ட தலைவராக இருப்பவர் பாஸ்கரன். இவர் RSS மற்றும் பாஜக இரண்டிலும் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர். தற்போது திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவராக இருந்து வருகிறார். மேலும் தன்னுடைய இளவயது முதல் பாஜகவிலும் RSSலும் பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்தவர். அடுத்ததாக பாஜகவை சேர்ந்த செந்தில் அரசன், இவர் கொடராச்சேரி பகுதியை சேர்ந்தவர். இவர் பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வைத்து வருகிறார். தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். மேலும் அவர் நேரு விவேகேந்திரா என்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமைப்பில் ஒரு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். அடுத்ததாக பாஜக செய்த ரமேஷ், இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் முருகையாவின் மகன். மேலும் இவர் பாஜகவுடைய மாநில விவசாய அணி துணை தலைவராகவும் இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செல்வராஜ் அவர்களுடைய மைத்துனர். மேலும் தற்போதைய டெல்லி அரசு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய AKS விஜயன் அவர்களுடைய மருமகன். மேலும் இவரும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இவருக்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.